வந்திருக்குது. ஒரு கத்திருந்தா ரெண்டு கையை வெட்டி போடுறதா, ஒரு கை இப்படின்னா ஒரு 9 கருத்து வருமா வராத? அப்ப ஏதாவது ஒரு விளக்கம் வேணுமா வேணாமா இருக்கு. நீனா கற்பனை பண்ணிக்கிறத விட அதை கொண்டு வந்தவருடைய விளக்கத்தை ஏத்துக்கிற வேண்டியானப்பா. நீனா ஆளாளுக்கு சொல்லிட்டு நீ பிரிஞ்சு நாசமோட போயிருவ. ஒருத்தன் இப்படிமா, ஒருத்தன் இப்படிமா, ஒருத்தன் இப்படிமா, இல்ல இந்த கைமா இந்த கைமா, இல்ல ரெண்டு கைமா, ஒருத்தன் இன்னொருத்தன் செய்வான் ரெண்டு கையும் சேர்த்தா வெட்டி. ஒரு கத்திருந்தா ரெண்டு கையுமே இருக்க கூடாது அப்படின்னு என்ன செய்வான். சரி, வாய்ப்பு இருக்குல்ல, கைகளை வெட்டுங்கள் தானே இருக்குது. அப்ப எதுக்கு சொல்றேன்னா அர்த்தம் வழங்க. திருடக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் கைகளை வெட்டுங்கள், அர்த்தம் வழங்க. கையை வெட்டுல என் கையில என்னங்கிறது போனீங்களா முடியாது. கையில என்ன, கைங்கிறது எல்லாம் இதையும் கைங்கிற வழக்கம் இருக்குது, இதையும் கைங்கிற வழக்கம் இருக்கு, மொத்தத்தையும் கைங்கிற வழக்கம் இருக்குது. பேச்சு வழக்கல வழங்குதா, உங்களுக்குள்ள காயம் பட்டுருச்சு, கையில காயம் தான் சொல்லுவோம், கை அறுத்துட்டான்னு சொல்லுவோம், வழங்குதா. அப்படி இங்க அர்த்தம் கைன்னு தான் சொல்லுவோம், எல்லாம் கை தானே. அப்ப இது நம்ம எதுக்குன்னு சொல்றோம்னு கேட்டா, திருக்குறானை பொறுத்த வரைக்கும் பாதி விஷயங்கள் கேட்டவுடனே வழங்கிக் கொள்ளும். பாதி விஷயங்கள் ஒரு விளக்கணும். எவர் கொண்டு வந்தால் அவர் தான் வளர்க்கணும். நம்மளா விளங்குறதை விட அவர் இதான இதுன்னு போ, நீ ஆளாளுக்கு சொல்ற கேட்கறதுக்கு கொண்டு வந்து ஒரு விளக்கத்தை நான் ஏத்துட்டு போறேன். யூனிஃபார்மா ஒற்றுமையாவது இருப்போம்ல, ஒரு கருத்துல வந்துருவோம்ல, அதான் விஷயம். இந்த ஆயத்தை பார்த்தா உங்களுக்கு அழகா விளங்கும். என்ன விளங்குது? லித்துபையின லின்னாஸி வ அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர. இந்த அறிவுரையை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். லித்துபையின லின்னாஸி, மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும், மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும், வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் உமக்கு தந்திருக்கிறேன். அப்ப அவர்களே சிந்திச்சு வழங்கிக் கொள்ளலாம், நீ விளக்கி வழங்கிக் கொள்ளலாம். ரெண்டு அம்சம் இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்தா தான் அது கரெக்டான விளக்கம். இல்லாம நான் மேல வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு நிப்பேன்னா நாசமா தான் போகணும். வழங்குதுல. அப்ப நபிகள் நாயகத்தை தந்ததே இருக்குங்கிறான்ல, உனக்கு தந்து அனுப்புனத இல்லன்னா ஆள்கிட்ட இது கொடுத்து விடணும், தூக்கி போட்டு விட்டு போயிடலாம் புத்தகத்தை. உன்கிட்ட தந்து விட்டுருக்கனே கொண்டு குடுக்குற வேலையை நீ படிக்கிறாத, விளக்கிட்டு வரணும். உன்கிட்ட புத்தகத்தை கொண்டு ஒப்படைக்கிறது கொண்டு தரவில்லை, விளக்குவதற்கு தந்திருக்கிறேன். அப்படின்னா அந்த விளக்கம் எங்க பார்க்க, விளக்கம் வேணாமாப்பா? அல்ல விளக்குறதுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றான், அனுப்பியிருக்கேங்கிறான். வேதம் இந்த இருக்குது, அவர் விளக்குனது எங்க? அது எங்க காட்டு, விளக்குனது காட்டுங்க. அவர் விளக்குறதுக்கு தான் அனுப்பி இருக்கிறான். அவருடைய விளக்கம் வேணும் தானே, அந்த விளக்கம் எங்க? நபிகள் நாயகத்தினுடைய ஹதீசுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அருக்கு விளக்கம் காட்டிடுவாங்க. அதான் வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அது விளக்கத்தை காட்டுப்பா. அல்ல எதுக்கு தூதர் அனுப்புறாங்கிறானோ அது இந்த காட்டு விளக்கண்டா என்ன சொல்லு, சொல்ல வேண்டாம். அப்போ சொல்ல வேண்டிய செய்வாங்க, ஒரு மறுக்கிறேன், இந்த ஆயத்தை நான் மறுக்கிறேங்கிற சொல்ல மாட்டாங்க, மறுப்பாங்க. மறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உளறி இதையாவது சமாளிச்சு கேட்டாலும் சிரிப்பு வர்ற மாதிரி தத்துவத்தெல்லாம் சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே மறுத்துக் கொள்வார்கள். அதை பார்க்கிறோம். இதே மாதிரி 16வது அத்தியாயத்தில் அதே சூறாவுடைய ஒரு 20 வசனம் கழிச்சு 64 வசனத்துல 44 எப்படி சொல்றான், 64வது வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, இது அதை விட அழுத்தம் கூடி சொல்றான். அதாவது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதை விட அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்றது அழுத்தம் கூட தானே. அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறானா இல்லையாங்கிறத பத்தி பேசல. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிறது இருக்குது, வேற எந்த தெய்வம் இல்லைங்கிறது ரெண்டு அர்த்தம் வந்துருது. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஸ்டைல்ல சொல்றான். 16:64 என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப், இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளவில்லை, இறக்கவில்லை, இல்லா லிதுபையின லஹும், நீ அவர்களுக்கு விளக்குவதற்காகவே தவிர நான் இறக்கவில்லை. நீ விளக்குறதுக்கு தான் உனக்கு அனுப்பின, வேற எந்த காரணத்துக்காக வேண்டி நான் உனக்கு வேதத்தை தரவே இல்லைங்கிறான். லிதுபையின, பயான் பண்ணுவதற்கு. லிதுபையின ரெண்டு இடத்துலயும் சொல்றானே, அது பயான்ங்கிற சொல்ல இருந்து வந்தது. பயான்னா என்ன, பயான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச அரபு மொழி சொல்லா இருந்தாலும் நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு சொல்லு பயான்ங்கிறது. பயான் சொன்னா ஒரு வாசிச்சு விட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கிற விளக்கத்துக்கு பேர் தான் பயான்ங்கிறது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ற விளக்கத்துக்கு தான் பயான் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் யூஸ் பண்றோம். நீ வேதத்தை வாசிச்சு காட்டுறது மட்டும் இல்லமா, உன்னால லிதுபையின, நீ அந்த மக்களுக்கு பயான் பண்ணணும், நீ அவங்களுக்கு அதை விளக்கணும், தெளிவுபடுத்தணும். அதுக்குதான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். 16:64 எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுதும் இறை தூதர்களுடைய வேலை விளக்குவதும் தான், அவங்களுடைய விளக்கமும் நமக்கு தேவை. அவங்க விளக்கம் இல்லாமல் இறை வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. முடியும் என்று இருந்தால் விளக்கம் தேவை நல்லா சொல்ல மாட்டான். முடியும் அதுவே விளங்கிக் கொள்ளும் என்று இருந்தால் உன்னுடைய விளக்கம் தேவை நல்லா சொல்லுவானா? நீ விளக்கித்தான் ஆகணும், அதுக்குத்தான் அனுப்புன்னு நல்லா சொல்லுவானா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இறை தூதர்களுடைய பணி என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது.
அது மாத்திரம் இதே மாதிரியான கருத்துப்பட இன்னொரு வசனத்துல 4வது அத்தியாயத்துல 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், சத்தியத்தோடு உண்மையோடு உமக்கு இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கிறோம். எதற்கு அருளி இருக்கிறோம் என்றால், லித்தஹக்கும பைனன் நாசி, மக்கள் மத்தியிலே நீ தீர்ப்பளிக்க வேண்டும். உனக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கிறேன், மக்கள் மத்தியிலே நீ தீர்ப்பளிக்க வேண்டும். எதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும்? பிமா அராக்கல்லாஹு, அல்லாஹு உனக்கு எதை காண்பித்து தருவானோ அதை கொண்டு தீர்ப்பளிக்கணும். அல்லாஹ் என்னமோ காண்பித்து தருவான ஒரு வழக்கத்தை, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு காண்பித்து தருவேனே அதை கொண்டு நீ தீர்ப்பளிக்க வேண்டும். அதுக்கு தான் உனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். அப்ப வேதத்தை தந்து விட்டு வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கணும் அல்லாஹ் சொல்லல. வேதத்தை உனக்கு தந்திருக்கிறேன், நான் காண்பித்து தருவதை கொண்டு நீ தீர்ப்பளிக்க வேண்டும். நான் உனக்கு கற்றுத் தருவதை கொண்டு நீ தீர்ப்பளிக்க வேண்டும். நான் உனக்கு காட்டித் தருவதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும். அறாண்ட காட்டித் தருவது, கற்றுத் தருவது, சொல்லித் தருவது. அப்ப நான் கற்றுத் தருவதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்குத்தான் உனக்கு அனுப்பியிருக்கிறேன். பிமா அராக்கல்லா, அல்லாஹ் உனக்கு எதை கற்றுத் தருகிறானோ காட்டித் தருகிறானோ சொல்லித் தருகிறானோ அதன் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு எதை காட்டித் தருவேன், நான் உனக்கு விளக்கத்தை சொல்லித் தருவேன் அப்படிங்கிற 4வது அத்தியாயத்தில் 105வது வசனத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால், திருக்குர்ஆன்ல முதல் அருளப்பட்ட ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும். முதல் அருளப்பட்ட சூரா எது, முதல் அருளப்பட்ட வசனம் எது என்று நமக்கு தெரியும். சூரத்துல் அலக், அலக்குங்கிற சூரா, இக்ராங்கிற சூரா தான் அருளப்பட்டுச்சு. அதுல முதல் சூறாவிலேயே அந்த பவர் அல்லாஹ் கொடுத்துறான். முதல் சூரா என்ன பண்றான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவன் பெயரால், படைத்த உமது இறைவன் பெயரால் ஓதுவீராக சொல்லு. ஓதுறதுல சொல்லுன்னு அர்த்தம். படைத்த உமது இறைவன் பெயரால் சொல்லு. அவன் தான் அந்த சினை முட்டையிலிருந்து மனிதனை படைத்தான். மேலும் சொல்வீராக உமது இறைவன் மரியாதைக்குரியவன். இவ்வளவுதான், அந்த 5 வசனம் தான் இறங்கியிருக்கு. என்னத்தை சொல்ல சொல்றான் அல்லாஹ்? உமது இறைவன் பெயரால் சொல்ல, என்னத்தை போய் சொல்றது? என்ன பிரச்சாரம் பண்ணுகிற பொறுப்பை கொடுத்துட்டான் அல்லாஹ். என்ன சொல்றது விஷயம் இருக்காதுல, ஓதுவீராக மட்டும்தான் இருக்கிறத தவிர என்னத்தை ஓதுறதுக்கு என்ன இருக்குங்க? ஓதுவீராகன்னு சொல்றான். என்னத்தை ஓதுறது? இதையே தான் சொல்ல திருப்பி சொல்லிக்கிட்டாங்களே தவிர என்னத்தை ஓத சொன்னா உன்னையுமே ஓத சொல்லல. அது என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ் அதிகாரத்தான் கொடுக்குறான். உமது இறைவன் பெயரால் இப்ப சொல்லு, எடுத்து ஓது. அதாவது எடுத்து ஓதுகிற விஷயங்கள் இங்க போட்டுவான்னு அர்த்தம். உமது இறைவன் பெயரால எடுத்து, அதுதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியாதுன்னாங்களே, இதையே திருப்பி சொல்றதா தெரியாதும்பாங்க. நான் சொல்றேன் 7-3-10, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? 7-3-10 சொல்லுங்க. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? ஓதுனவன என்னத்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. இதையே திருப்பி சொல்லுவது நோக்கம் அல்ல. இது நபிகள் நாயகம் இதையே திருப்பி சொல்லுவதுதான் எனக்கு அர்த்தமா இருந்தா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்க இது ஏன் ஓத தெரியணும்? இது எதுக்கு வாசிக்க தெரியும்? சொன்னது திருப்பி சொல்லுவது பரிசகரா இருக்கணுமா? கையெழுத்து போட தெரியாதவங்க கூட சொன்னதை திருப்பி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி 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 நான் ஒரு ஆளுக்கு சொல்றேன், எனக்கு வாசிக்க தெரியாதுமானா, உன்னை வேண்ட வாசிக்க சொன்னது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டியதானடா? நான் சொன்னதை கேட்டுட்டு சொல்ல வேண்டியதானே? அப்போ இக்ராவுக்கு நமக்கு அர்த்தம் வழங்காம இருக்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு என்ன சொன்னதுன்னா, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்றான். இக்ரா என்ன அர்த்தம்? பிரச்சாரம் பண்ண சொல்லு. இன்னத்தை நான் சொன்ன ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்கிறார். அதனால தெரியாதுங்கிறாரு. இதையே திருப்பி சொல்றதுக்கு தெரியாது யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்ன வார்த்தையவே திருப்பி சொல்றதா இருந்தால் இது எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திருப்பி சொல்லிட்டு போயிடலாம், யாரும் வேண்டாம் சொல்லலாம். எழுத தெரியாதவரும் சொல்லலாம், படிக்க தெரியாதவரும் சொல்லலாம். அதுவும் பெரிய ஒரு 1.5 முழத்துக்குள்ள 5 வசனம், 5 வசனம் 2.5 வரி இருக்கும். 2.5 வரியில் எழுதி போடலாம். இக்ரா பிஸ்மி கணக்கு இவ்வளவுதான் ஒரு வசனங்கிறது. இது மாதிரி ஒரு 5 வசனத்தை உடனே திருப்பி கேட்டு சொல்ல முடியாதா? அப்ப என்ன அங்க முதல்ல கொடுக்கிற அதிகாரமா என்ன? நீ போட்டு சொல்லு, போய் உனக்கு சொல்ற விஷயம் இங்க போடுவேன், சொல்ற விஷயத்தை நான் இங்க போட்டுருவேன், நீ போ, தெரியாதான் பரவாயில்லை. கத்தி வேற அணைக்கிறாரா? சொன்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களே கூலு லா இலாஹ